அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார், பார்க்கலாம். 4694 திரும்ப கணக்கீட்டு ஃபார்ம் வாங்கி அதன் மூலம் பதிவேற்றம் செஞ்சது எவ்வளவுன்னு பார்த்தா 25,79,676. அப்போ ஏறக்குறைய கணக்கீட்டு படிவம் கொடுத்து திரும்ப வராதது அப்படின்னு பார்த்தா 14,25,18 வாக்குகள். இது தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா சென்னை தான் அதிகமும் கூட. அதாவது 63% அளவுக்கு தான் அந்த பாரங்களே வந்திருக்கு, மீதி வரல. இதுல மீதி இந்த 63% வந்தது தவிர மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 37 இல்ல 37 வரும், 37%. 63 பிளஸ் 37. இதுல இறப்பு 1,56,555. இடம்பெயர்ந்தோர் 12,22,164. ஷிப்டடு மட்டும் 12,22,164. ஆப்சென்ட் பொறுத்தவரையில் 27,328. இதர இனங்கள் 199. இரட்டைப்பதிவு 18,772. இதுதான் நான் சொன்னபடி 14,20,000. இதுல என்ன நம்ம கேள்வி கேட்டோம்னா, இறந்தவங்களை பத்தி அது இந்த டெத் சர்டிபிகேட் வச்சு கார்பரேஷன் வெரிஃபை பண்ணிடும், அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுலயும் கூட பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம சேர்த்தல் நீக்கல் திருத்தம் அது 6, 7, 8 இந்த படிவங்கள் இன்னில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வரல கொடுத்துட்டு இருக்கலாம். அது 1 மாசம் டைம்ல கொடுக்கலாம். இதுல என்னன்னா இந்த இடம்பெயர்ந்தோர் 12,22,000 அவங்க பாத்தீங்கன்னா பக்கத்து தொகுதி போயிருப்பாங்க, இல்ல வெளி மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்க எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ அது சந்தர்ப்பங்கள் பொதுவாக அது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன், அதாவது வாக்குச்சாவடி மையங்கள், வாக்குச்சாவடி அந்த நிலையம் அங்க அந்த இதை ஒட்டிடுவாங்க. அதாவது இந்த வாக்குச்சாவடியில இறப்பு இவ்வளோ, இடம்பெயர்ந்தவர் இவ்வளோ, ஆப்சென்ட் இவ்வளோ, இதர இனங்கள் இவ்வளோ, இரட்டைப்பதிவு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை அரசியல் கட்சிகள் பார்த்துட்டு அதுல அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கலாம். தவிர பொதுமக்களும் சரி, அவங்க வீட்டில் ஒரு வீட்டு இருந்து அது ஷிஃப்டட் லிஸ்டா இருக்கும், அவங்க பார்த்து அதுக்குண்டான படிவத்தை கொடுக்கலாம். அதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. அதே போல இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அது இப்ப அதிகப்படுத்திருக்காங்க. இப்ப 3,718 ஏற்கனவே இருந்தது. இப்ப சீரமைக்கப்பட்ட பிறகு மொத்தம் பாத்தீங்கன்னா 4,079 ஆயிடுச்சு, அதாவது 361. இப்ப நாங்க என்ன சொன்னோம், நீங்க வாக்குச்சாவடி ஒரு பூத்துல இப்ப ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ அதாவது பாகங்கள்ல அப்படி குறையும் போது என்ன பண்ணீங்கன்னா, நீங்க இந்த பாகத்திலிருந்து அடுத்த தெரு 2-3 தெரு தள்ளி அதை ஓட்டை சேர்க்காதீங்க. நீங்க எங்க பாத்தீங்கன்னா அந்த சென்டருக்குள்ளவே அந்த பாகத்திலேயே இப்ப ஆண் பெண் பிரிச்சு நீங்க ஒரு சமநிலைப்படுத்தி நீங்க வாக்குச்சாவடி மையத்தை நீங்க ஏற்படுத்துங்க. அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அப்பா ஒரு பூத்துல, பையன் ஒரு பூத்துல, புருஷன் ஒரு பூத்துல, பொண்டாட்டி ஒரு பூத்துல, அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் ஒரு பூத்துல போடுறது, அடுத்த 4 பேர் இன்னொரு பூத்துல போடுறது. அது பூத்துனா என்ன, அதை தாண்டி அந்த மையத்தை தாண்டி அப்படியெல்லாம் நீங்க அப்பாவை பிள்ளைய பிரிச்சிடாதீங்க, புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சிடாதீங்க, குடும்பத்துக்குள்ளேயே வேறுபாடு காட்டாதீங்க. அதனால எல்லாமே ஒரே வாக்குச்சாவடியில ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அந்த லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு தொகுதி வைஸா எவ்வளவு பேர் இறந்தவங்க, எவ்வளவு பேர் குடிபெயர்ந்தவங்க, எவ்வளவு பேர் ஆப்சென்ட், மற்ற இனங்கள் எவ்வளோ, இரட்டைப்பதிவு எவ்வளோ, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். அது நாளைக்கு தரேன்னு இருக்காங்க. இது தவிர இப்போ ஒட்டுமொத்தமா இது ஒரு வரை வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டாங்க. இதனுடைய இந்த காப்பீஸ் ஒவ்வொரு கட்சிக்கு இன்னைக்கு கொடுக்கணும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் 16 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது, அதுக்கு கொடுத்துறன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுவும் இதா இருக்கு. அப்புறம் ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது, ஜெனுவின் வாக்காளர்கள். அதாவது ஆளே இல்லை, சுத்தமா எங்க தெரியல அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். கடைசி வாய்ப்பு வரல, இல்லைன்னா நீக்கிடுங்க, எங்களை இல்லைன்னா சேர்க்க வேணாம். ஆனா அவங்கள போய் லெட்டர் ரீச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் தரணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னையை பொறுத்தவரை இப்போ இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இதானே 14,25,018 பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து இறந்தவர்கள் தவிர மீதி பேர் யாராலும் ஷிஃப்டடு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யாருமே வந்து வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனு மாவட்ட தேர்தல் தேர்தல் அதிகாரி பொறுத்தவரை அதில் விழிப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஆமாம், என்னதுங்க ஜெபர்சன்? ஆமாம், அது நீங்கள் கமிஷனர் தான் கேட்கணும். நீங்கள் நாங்கள் கேட்குறத கேட்டோம், நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கமிஷனர் பேட்டி கொடுப்பார் இல்லையா மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த கேள்வியை அன்போடு அவர்கிட்ட கேளுங்க. இல்லை நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேட்ட பிறகு தான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தந்த பிறகு எங்களுடைய கட்சி BLA 2 இருக்காங்க இல்லையா, BLA 2 அவங்க வந்து வீடு வீடாக போய் பார்த்துட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம், முழுமையாக வந்து யாரும் வந்து அந்த வாக்கு மறுக்கக்கூடாத அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயக கடமை எல்லாரும் ஆசன அடிப்படையில் எங்கள் கடமையும் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் அதனால கேள்வி கேட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், SIR ஏன் அதிமுக வரவேற்குது, அதுதான் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணவே இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். SIR சிறப்பு தீவிர திருத்தம், சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, சுருக்கமுறை திருத்தம் பண்ணுவாங்க, அது ஆண்டுக்கு இருமுறை. நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்தோம். இறந்தவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு ஓட்ட போடுறது அவங்க பேரில் வராங்க. இறந்தவங்க உயிரோடு வருதுலாம் ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில். அப்போது இது சொல்லி பார்த்து இறந்தவங்களும் எடுக்கலை. இப்போ எப்படி இப்போ SIR தானே இப்போ வந்து SIR எதிர்க்கிறாங்களே. இப்போ SIR வந்து இப்போ மொத்தம் வந்து இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமாக உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க இவங்க. அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் இந்த 1,56,555 பேர் 20 வருஷமாக உயிரோடு இருந்திருக்காங்க. அதில் 5 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு செத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்தது கேள்வி என்ன இருக்கு? அதனால தான் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், இதை மாதிரி ஷிஃப்டடு அது பார்த்தா 3 ஓட்டு வச்சுருக்காங்க. ஒரு இந்த தொகுதியோடு மாற்றி போட்டுன்னு வருது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் அலோவ் பண்ணுற விஷயமா? அதுதான் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இது இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து முழுமையாக ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இறுதி பட்டியல் கிடையாது. இது அதுக்கு தான் வந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. நீங்கள் நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது, அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோர் வெரிஃபை பண்ண போகிறோம். உண்மையிலேயே வந்து இந்த ஏன்றவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா இல்லைன்னு இல்லைன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறோம். நம்ம இதை வந்து தவறாக சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுங்க செத்து போயிட்டாரு, அவர் திருப்பி லிஸ்ட்டில் இருக்காரு, அவர் செத்தவராக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது கொடுக்கும். அப்போ இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாற்றினாலும் கூட ஒரு BLA 2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்கள் கடமை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலாளர் அறிவிப்படி நாங்கள் செய்வாங்க. தமிழக அரசுடைய அதிகாரிகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு தேவையான அவங்க பண்ணுவாங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான பண்ணுற மாதிரி இல்லைங்க. இப்போது டெக்னிக்கலாக கேட்குறீங்க நீங்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வந்தாச்சு இல்லையா, இதை பார்த்த பிறகு லாஸ்ட் டேட் ஒரு ஃபைனலிஸ்ட் வரும் இல்லையா, அப்போ இந்த கேள்வி கேளுங்க. இப்போ இந்த கேள்வி கேட்காதீங்க. நாங்கள் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி வில் கம் பேக் டு அகெயின். உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் வரோம். ஓகேவா? ஃபார்ம் 16 கிடையாது, ஃபார்ம் 6 தான் இருக்கு, ஃபார்ம் 7 தான் இருக்கு, ஃபார்ம் 8 தான் இருக்கு. புதிய வாக்காளர்கள் கேட்கறதுக்கு மட்டும் இதுவரைக்கும் ஓட்டை இல்லாதவங்க நீக்கப்படாதவங்க கேட்கப்படாதவங்க அவங்க மட்டும்தான் கேட்க முடியும். ஏற்கனவே ஒரு தொகுதியில் நீக்கப்பட்டவங்களையும்
அதுதான் 3 ஃபார்ம் இருக்குல்ல, 6, 7, 8. அதாவது 6வது படிவம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் தான் சேர்க்கறது, 7வது நீக்கம், 8வது திருத்தம். போதுங்களா? அது சேர்க்கலாம் இல்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாக்காளர் சேர்க்கறதுக்கு படிவம் 6 கொடுத்து சேர்க்கலாம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. படிவம் 6 அதுக்கு தானே இருக்கு. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்ல, மறுபடியும் வந்து 8ல் வருவாங்க. அவங்க 8ல் ஆமா ஜாயின் பண்றாங்க. ஓகே, உங்களுக்கு எங்க ஓட்டுருக்கு? மதுரவாயில். எந்த ஊரு நீங்க? எந்த ஊரு? சென்னைனா? இப்போ வேற நீங்க எந்த ஊரு? ராயபுரம். வேற எந்த ஊரு? ஓட்டு மட்டும் போட்டிருப்பா. நீங்க எந்த ஊரு? அதேதான். நீங்க திருவள்ளூர். இப்போ சென்னையில தங்கியிருக்கீங்க. சென்னையில் உங்களுக்கு ஓட்டு இருக்கா? திருவள்ளூர்ல ஓட்டு இருக்கா? அங்கதான் இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து 2 இடத்துல நீங்க விற்க முடியாது இனிமேல். அதுதான் எஸ்ஐஆர். சரிதானா? போதும். இல்லை ஸ்பீட் போஸ்ட்டு அதே போல் கட்சிகள் ரீதியா, அதே போல் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டுவாங்க. போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடி மையங்கள் அந்த இடத்துல ஒட்டுவாங்க. எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதன் பிறகு இறுதி பட்டியல் வரும்போது தான் எல்லா கேள்விகளும் அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலோடு சரி. ஓகே. சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் 20 வருடங்களாக கேட்கப்பட்டு வந்ததாகவும், தற்பொழுது இந்த பணிகள் மூலம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,56,555 என்பது தெரிய வந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். இது இறுதி பட்டியல் அல்ல, இதில் திருத்தம் செய்ய விரும்புவோர் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும், இன்னும் 1 மாத காலத்தில் இறுதி பட்டியல் வெளியிடப்படும், அதற்குள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் பேசியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. கே. பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,375 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தின் போடி தொகுதியில் 24,386 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதியில் 31,378 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. முதல்வரின் கொளத்தூர் தொகுதியிலும் துணை முதல்வரின் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. முதல்வரின் கொளத்தூர் தொகுதியில் 1,03,000 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. துணை முதல்வரின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,241 பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன.